அனைவருக்கும் வணக்கம். நம்ம வார்த்தை வியாபாரி சேனல்ல இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். நாம எப்போதுமே குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி குழந்தைகளை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற விதத்துல நம்ம கதையை எப்போதுமே சொல்லிட்டு வரோம். அப்படிப்பட்ட வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான கதையை பார்க்க போறோம். வெளிநாட்டுல ஒரு முக்கியமான அதிபர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு எப்போதுமே தன்னுடைய தோட்டத்தை பராமரிக்கிறது, தன்னோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை நேசிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய பூச்செடிகளை நேசிக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை அவர் டெய்லியுமே தினமுமே அவர் அந்த பூக்களையும் செடி கொடிகளையும் தன்னை வீட்டுல இருக்கிற ஒரு ஆட்களை போல அவர் கவனிச்சுக்கிட்டு ரொம்பவே பூரிப்போட இருந்துட்டு வந்தார். இப்படி அழகா கவனிக்கக்கூடிய செடிகள் மூலமா அவருக்கு மனசு ரொம்பவே ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கிறது அவர் உணர்ந்தார். இப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டுல என்ன ஆயிடுது, ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிறுவன், அவருடைய மகன் என்ன பண்ணிடுறான், அந்த தோட்டத்தை போய் பார்க்கறான். அவனுக்கும் தன்னுடைய தந்தை அந்த தோட்டத்தை எப்படி நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்கு தெரியும். அவனும் தந்தைக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற கோணத்துல அவனும் அந்த தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சில செடி கொடிகளை பார்த்துடுறான். பார்த்துட்டு அதுல ஒரு செடியை என்ன பண்ணிடுறான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். உடனே அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பூச்செடியை தூக்கிட்டு வர்றப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பூச்செடி தவறி விழுந்த உடனே அந்த பூச்செடியும் அதுல அப்படியே நசுங்கி போயிடுது. உடனே அங்க அந்த வீட்டில் இருந்த பெரியவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஆஹா, இது நம்ம பையனுக்கு தெரிஞ்சா ரொம்பவே நம்ம சிறுவனை ரொம்பவே அவனுடைய மகனை ரொம்பவே தண்டிச்சிடுவானே, நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம விழிப்பிதுங்கி நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்கள பாத்துக்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து அந்த மகன் வந்துடுறாரு. மகன் தோட்டத்துக்கு போறாரு. ஏன்னா அவர் வந்த உடனே தன்னுடைய பூக்களையும் பூச்செடிகளையும் அங்க செடி கொடி அந்த அவர் வளர்க்குற தோட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இதையும் பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கறதுக்காக போறாரு. அங்க போய் பார்க்குறாரு. இவர் எதிர்பார்க்காத விதமா அந்த நிகழ்வு நடக்குது. ஸோ அந்த இதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிடும். உடனே யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்பீரமான குரல்ல கேட்கிறார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே பயப்படுறாங்க, யாரு இந்த ஆள்கிட்ட போய் பேசுறது, இவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பூச்செடிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க அவர்கிட்ட பேச. அப்படி இருக்கிறப்ப அந்த சிறுவன் என்ன பண்றான், தைரியம் ஃபுல்லா அவன் மனசுக்குள்ளார வர வச்சு, தந்தையே, நான் தான் பூச்செடியை மாற்றும் பொழுது தவறாக கீழே போட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன், இனி ஒரு முறை இந்த மாதிரி நடக்காத வண்ணம் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கனத்த கம்பீரத்தோட தன்னோட தந்தைகிட்ட அவன் சொன்ன உடனே அந்த தந்தை சொன்னாரு, அருமை மகனே, நீ உண்மையிலேயே நல்ல மகன். எனக்கு பயந்து நீ இந்த உண்மையை மறைத்திருந்த அப்படின்னா நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் என்னை வெகுவாக கவர்ந்து விட்டது. கண்டிப்பாக நீ இனி ஒரு முறை இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாய் என்பதை நான் அறிகிறேன். ஸோ அதனால் இந்த முறை உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையோட அதை சொல்றாரு. இந்த கதையில நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு எப்போதுமே சொல்லிக் கொடுக்கறது, ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தைகளுமே இருக்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த குழந்தைகள் தவறு செய்துட்டாங்க அப்படின்னா அந்த உண்மையை ஒத்துக்கொள்றதுக்கு அவங்களுக்கு உண்டான இடம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்பதான் அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு முறை தவறு செய்யறப்ப அவங்கள்ட்ட சுட்டி காட்டி இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம நல்ல அழகான முறையில சொன்னோம் அப்படின்னா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே அந்த குழந்தைகள் மேல அக்கறை காட்டுறது இல்லை, அவங்க சொல்ல வர்றதையும் கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால நடக்கக்கூடிய தவறுகள் தான். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் நல்ல விஷயங்களையும் எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கதையின் மூலமா நீங்க உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.